Hi friends, welcome to CyberTechTamil. இன்னைக்கு வீடியோல வந்துட்டு நாம ஒரு போட்டோல வந்துட்டு இருந்து எப்படி பேக்ரவுண்ட ரிமூவ் பண்றோம்னு சொல்லி இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். இந்த வீடியோ வந்து பாத்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு ரொம்பவே உதவியா இருக்கும். ஏன்னு சொன்னா நீங்க ஒரு போட்டோ எடிட் பண்றீங்க, அதுல வந்து பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணணும்னு சொன்னா நீங்க ஒரு சாஃப்ட்வேரோ இல்லன்னு சொன்னா ஏதாவது அப்ளிகேஷனோ வந்து நீங்க யூஸ் பண்ணிருப்பீங்க. அப்படி எதுவுமே யூஸ் பண்ண தேவையில்ல, ஈஸியா வந்துட்டு எப்படி பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்றோம்னு சொல்லி தான் நான் இந்த வீடியோல வந்து உங்களுக்கு சொல்லி தர போறேன். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னு சொன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. இந்த வீடியோ பத்தி கமெண்ட்ஸ் வந்து கட்டாயம் கமெண்ட் பாக்ஸ்ல வந்து கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வைங்க. அப்பதான் நான் போடுற எல்லா வீடியோஸும் வந்து உங்களுக்கு உடனுக்குடன் வரும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த வீடியோவில் யூஸ் பண்ணுற வெப்சைட்டோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். தேவையானவங்க கிளிக் பண்ணி இந்த வெப்சைட்டுக்குள்ளே வந்துடுங்க. இப்போ வந்து நீங்கள் உங்களோட க்ரோம் ப்ரௌசரில் வந்துட்டு அந்த வெப்சைட்டை வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அதோட ஃபுல் இன்டர்ஃபேஸ் வந்துட்டு இப்படி தான் கொடுத்துருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் நிறையவே ஆப்ஷன்ஸ் இருக்குது. இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் உங்களுக்கு தேவைன்னு சொன்னால் நீங்கள் வந்து கீழே கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம வந்துட்டு நமக்கு தேவையான ஃபோட்டோவை வந்து நாங்கள் பேக்ரவுண்ட் மாற்றணும்னு சொன்னால் இப்போ வந்து அதை எப்படி மாற்றணும்னு சொல்லி தான் நான் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். ஃபர்ஸ்ட்டு வந்துட்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்லோட் இமேஜ்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வந்துட்டு உங்களோட ஃபைல் மேனேஜர் வந்துட்டு ஓப்பன் ஆகும். அதில் வந்துட்டு உங்களுக்கு எந்த ஃபோட்டோ உங்களுக்கு தேவையோ அந்த ஃபோட்டோவை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணி கொள்கிற மாதிரி இருக்கும். இப்போ வந்து நான் ஒரு ஃபோட்டோ ஒன்று வந்துட்டு நான் செலக்ட் பண்ணிட்டேன். செலக்ட் பண்ண உடனே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வந்து அப்லோடிங் ப்ராசஸ் வந்துட்டு நடந்துகிட்ருக்கும். அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கான பேக்ரவுண்டை ரிமூவ் பண்ணி உங்களுக்கான இமேஜ் வந்துட்டு இதில் வந்து ரெண்டர் ஆகி உங்களுக்கு வந்து ஷோ ஆகும். நீங்கள் அதுக்கு வந்துட்டு கொஞ்சம் டைம் வந்து நீங்கள் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்மளோட ஃபோட்டோவோட பேக்ரவுண்டை ரிமூவ் பண்ணி நமக்கு வெறும் ஃபோட்டோவை மட்டும் கொண்டு தந்துருச்சு. இது போல் உங்களுக்கும் வந்து இந்த ஃபோட்டோவை வந்துட்டு நீங்கள் எடிட் பண்ணணும்னு சொன்னால் இந்த வெப்சைட் வந்து உங்களுக்கு ரொம்பவே உதவியாக இருக்கும். ஆனால் இதுலேயும் ஒரு ப்ராப்ளம் இருக்குது. என்னென்னு சொன்னால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு டவுன்லோட் ரிசல்யூஷன் எவ்வளோ கொடுக்குறாங்கன்னு சொன்னால் 300 தான் கொடுக்குறாங்க. நீங்கள் வந்து இதை ஹெச்டியாக டவுன்லோட் பண்ணணும்னு சொன்னால் அதுக்கு நான் இன்னொரு வீடியோ போடுறேன். உங்களுக்கு தேவைன்னு சொன்னால் நீங்கள் வந்து அதையும் வந்துட்டு கமெண்ட் பாக்ஸில் வந்து தெளிவாக கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நான் வந்து வீடியோ போட முடியும். ஏன்னு சொன்னால் இப்போ உங்களுக்கு தேவையில்லையான்னு சொல்லி நீங்கள் தான் முடிவெடுத்து நீங்கள் கமெண்ட் பண்ணணும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் இருக்கிற டவுன்லோட் பட்டன் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு இதே மாதிரி ஒரு ஆப்ஷன் காட்டும். நீங்கள் வந்து டவுன்லோடை கிளிக் பண்ணி உங்களோட ஃபோன்லேயோ இல்லைன்னு சொன்னால் சிஸ்டத்துலேயோ வந்துட்டு நீங்கள் வந்து சேவ் பண்ணிக்கொள்ள முடியும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அதை நீங்கள் வியூ பண்ணிங்கன்னு சொன்னால் இப்படி தான் வந்துருக்கு. இப்போ வந்து நீங்கள் வந்து எந்த எடிட்டர்லேயும் வந்துட்டு இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கொள்ள முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றி கமெண்ட்ஸை கட்டாயம் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துக்கு பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள்.